உங்களோட கரியர் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது vlogல ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ அந்த vlog எப்படி போயிட்டு இருக்கு? இப்போ நீங்கள் vlogலாம் பண்ணுறீங்களா? இல்லை நார்மலாக இருக்க டைமில் நீங்களே வந்துட்டு பேசி இல்லை வீட்டுக்கு நான் வந்து அப்போவே நாங்கள் சாப்பிட்றத பற்றி பேசியிருக்கோம். இந்த இடத்துல நல்லா இருக்கும், அதாவது சில இடங்களில் போய் பார்த்து இப்போ பண்ணுறதெல்லாம் அப்போவே பண்ணியாச்சு. அந்த ஊரோட ஸ்பெஷலை வந்து ஸ்பெஷலான ஃபுட்டு சாப்பிட்டு நீங்கள் அப்பயே ரிவ்யூ பண்ணிட்டீங்க. ஆமாம், அது செய்யறதும் பண்ணியிருக்கோம். இப்போ திருநெல்வேலி அல்வா செய்யறது அதை நாங்கள் எடுத்திருக்கோம். அதே மாதிரி ஊரி போகும்போது அங்கே மஸ்கோத் அல்வான்னு ஒன்று இருக்கும், அந்த தேங்காய் பாலில் பண்ணுறது, அந்த மஸ்கோத் அல்வா பண்ணுறது அதுவும் எடுத்திருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஜிகர்தண்டா இன்னமும் அது யூடியூப்பில் இருக்குது, ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படிங்கிறது, அதுவும் நாங்கள் அங்கே எடுத்திருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் இப்படி போய் சாப்பாடு விஷயங்களும் எடுத்திருக்கோம், கோவில் எடுத்திருக்கோம், சாங்சுரிஸ் எடுத்திருக்கோம். அதுமாதிரி சோஷியல் விஷயங்கள் சொல்லும்போது அதையும் நாங்கள் நிறைய அட்ரஸ் பண்ணி அதையும் சொல்லியிருக்கோம். எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி நாம் வந்தால் இப்போ இதில் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தோணும். அதான் சார், இப்போ நீங்கள் இருக்கும் போது வந்துட்டு ஃபுட் vloggers பார்த்தோம் அப்படின்னா கைவிட்டு எண்ணிடலாம் உங்கள் பீரியட் ஆஃப் டைமில். ஆனால் இப்போ வந்துட்டு யாருமே கிடையாது. ஆனால் ஒன்று, எத்தனை பேர் இதை பார்த்துட்டு திட்ட போகிறீங்கன்னு தெரியாது. நாங்கள் சாப்பிட்டுட்டு உண்மையான கருத்தை தான். நான் இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கும்போது கூட பெய்டு எங்கேயும் பண்ண மாட்டேன், பே பண்ணி இதுக்கு இவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி பணம் கொடுத்துடுவேன். அதே மாதிரி உண்மையானதை சொல்லிடுவேன். இங்கே உப்பு அதிகமாக இருக்கும், இங்கே காரம் தான் இருக்குது, இது நல்லா இருக்குது, இது சரியாக இல்லை, இது இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கலாம், நான் வந்து சாப்பிடும்போது ஆர்டர் பண்ணது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிடுவேன். எனக்கு மற்றவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம ஆஹா ஓஹோன்னு ஒரு ஹோட்டல் சொல்லிடுறாங்களா, நேராக போய் பார்க்கும்போது அந்த ஹோட்டலில் அப்படி இருக்க மாதிரியே இல்லை, என்ன என்னங்கடா அப்படின்னு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிடுறாங்க சார். இப்போ எல்லாருமே ஹைப் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்மளை வச்சிடுறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அந்த மாதிரிலாம் இல்லை, நீங்கள் ப்ராப்பராக இது என்னன்னாப்பா அப்போது நம்ம சொல்கிற விஷயம் வந்து கரெக்ட், எல்லோரும் நம்புகிறாங்க. மீடியாவில் வந்து நம்ம ஒரு விஷயம் சொல்லும்போது, அதுவும் சன் டிவியில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்புகிறாங்க. அப்போ நம்பும்போது கரெக்டாக சொல்லணும். இப்போ நான் திருச்சியில் வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சியில் இந்த வைகை ஆறு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப வேகமாக போகும், அதுக்காகவே இங்கே ஒரு வைகை டேம் கட்டியிருக்கான் அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எப்படி வைகை மதுரையில் இருக்குது, காவேரி தானே திருச்சியில் இருக்குது. இப்போது என் ஊரை பற்றி அவன் தப்பாக சொல்கிறான்னா அப்போ எல்லா ஊரை பற்றியும் தப்பு தான் பேசிகிட்டு இருக்கான். வேலூரில் கூவம் ஓடுதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் அதை மாதிரி தான் நான் நினைப்பீங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம சொல்கிற விஷயங்கள் சரியாக சொல்லணும் அப்படிங்கிறதுல வந்து அதில் ரொம்ப தெளிவாக இருந்தோம்.